ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸ் இந்த கோங்குரா பச்சடி. இந்த பச்சடி இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட்டு முழுமையாகாது. டெய்லியுமே ஃபுட்டில் இந்த கோங்குரா பச்சடி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கெட்டும் போகாதுங்க. 10லேருந்து 15 நாள் அப்படியே இருக்கும். வாங்க, இந்த கோங்குரா பச்சடிக்கு எதனால் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இதை புளிச்சக்கீரையை வச்சு செய்வாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால தான். வாங்க இந்த பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை வறுத்து விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க, உடனே தீஞ்சு போயிடும். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். அடுத்ததாக வரமிளகாய் பார்த்திங்கன்னா 10 வரமிளகாய் எடுத்துருக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மிளகா லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு லேசாக எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா பூண்டு பல் இதில் சேர்த்துக்கலாம். ஒரே 6 பூண்டு பல் எடுத்துருக்கேங்க. தோல் உரிச்சிட்டு அந்த பூண்டு பல்லை இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்குதுங்க. அது வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை சூப்பராக வரும். வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்து ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த புளிச்சக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீரை சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா அளவு நல்லா குறைஞ்சிரும். எண்ணெயிலே வதக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. நல்லா சுருளை வதங்குது பாருங்கள். சேர்த்து ஒரு நிமிஷம்லாம் இது போல் நல்லா மாறிடுச்சு கலர். நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா பசை மாதிரி வெந்து வருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இது போல் நல்லா வதங்கிடும். கீரை சேர்த்த உடனே நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. இது போல் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சேர்த்தோன்னா கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உப்பு அதிகமாக சேர்த்துருவோம். இது போல் வதங்கி நல்லா சுருள ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். நல்லா ஒரு தடவை உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இது போல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற எல்லா கீரையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மல்லி பூண்டு எல்லாமே வதக்கி சேர்த்ததுனால வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டதுனால அரைக்கும் போது உப்பு வைக்க தேவையில்லை. நீங்கள் வதக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்போதைக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய கோங்குரா பச்சடி. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டே போகாதுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதை எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கோங்குரா பச்சடியை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. இதில் கடலை எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் கெட்டு போகாது நம்மளுக்கு. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் தாளித்து கொட்டும் போது. அடுத்து ஒரு 3 பூண்டு பல்லை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்ததான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல செரிமானம் ஆகும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோங்குரா பச்சடியை இதில் சேர்த்து ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். பச்சடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போது தாளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு வாசனை வருதுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அந்த மல்லியோட வாசனைலாம் சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தாளிக்கும் போது இந்த பூண்டு கருவேப்பிலோட வாசனைலாம் செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கோங்குரா பச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க. ஆந்திராவில் தான் சாப்பிட்ணும் இல்லை, நம்மளுமே கண்டிப்பாக சேர்த்துக்கிறது நல்லதுங்க புளிச்சக்கீரை அடிக்கடி ஃபுட்டில். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கோங்குரா பச்சடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பைசி ஃபுட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.